யாருமே காலத்தின் கைதியாக இருப்பது தவிர்க்கவே முடியாது. இந்த கொஞ்சம் அட்வான்ஸ் அப்படிங்கிறது சொல்றதெல்லாம் வந்து சூழலினால் நிராகரிக்கப்பட்டவர்கள் தான் அட்வான்ஸ் மாதிரி தெரியும். இன்க்ளூடிங் டாவின்சி who say that 500 years அட்வான்ஸாக பண்ணிட்டாருங்க. என்ன தப்பு, கொஞ்சம் அட்வான்ஸாக பண்ணி அதை ஒத்துக்கிட்டு இருந்தோம்னா இந்நேரம் சந்திரத்துக்கு போயிட்டு திரும்பி வந்து காலனைஸ் பண்ணிருப்போம் நம்ம 3. அதனால முன்னாடி போறது ஏதோ தப்பு மாதிரி, அது வந்து வர்த்தக உலகத்துடைய பேச்சு. நான் அதை சீரியஸாக எடுத்துக்கிட்டதே கிடையாது. ராமானுஜன் the mathematician was just on time. Probably he was late. You think Ramanujan himself was late? அது லேட். நமக்கு இன்னும் கொஞ்சம் கல்வி அந்த ஊருக்கு முன்னாடி வந்துருதுன்னா அவர் ராமானுஜம் 2 இருந்திருப்பார். Thank you, sir. In the கேள்வி ஒன்று, this is about you spoke about voting, why people should go and vote. One of the most frequently ஒரு rhetoric நாங்கள் என்ன கேட்குறோம்னா, நல்லவங்களுக்கு ஓட்டு போடுங்க, vote for good people, and everybody who comes to politics says I am the next best person to vote. And we had a very different commentary which you said you don't need to vote for me, use your common sense, use பண்ணி போடுங்க. எல்லா எலெக்ஷன்லையும் நல்லவங்க இருந்திருக்காங்க. எலெக்ஷன் அந்த கட்சி சார்ந்து சில பேர் நல்லவங்க இருக்காங்க, அவங்க வீட்டில் இருக்கவங்களே அவங்க ஓட்டு போட மாட்டாங்க, ரைட்? So the question is larger audience. This question has come from this group. Why should we vote when we know that, look, there is vote bank politics, 30% for one party, another 31% for another party, and no matter what, almost next to impossible for a new party to come and claim power or a good person to claim power. Why should we vote? அப்படின்ற ஒரு கேள்வி வந்து, how would you like to respond? இல்லை ஒன்றும் இல்லைங்க, நம்ம குரூப்லேயே ஃப்ரெண்ட்ஸ்லேயே எங்கேயாவது வெளியே போகலாமாடா அப்படின்னா என்ன போய் என்ன பண்ணுறது அப்படின்ற ஆளை பிடிக்காம போயிடணும். அந்த மாதிரி இருக்காதுங்க. பார்ட்டிசிபேஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். மாறுமா மாறாதா அப்படிங்கிறது வந்து நீங்க உங்க அப்பா வந்து இந்த பணம் செலவு பண்ணும்போது காலேஜுக்கு அனுப்பலாமா வேணாமான்னு யோசிச்சிருந்தாங்கன்னா என்னத்து செலவு வட்டி, இவன் எப்படி என்ன மாட்டா இருப்பான், படிக்க மாட்டான் அப்படின்னு முடிப்பட்டான். ஸ்ருதிக்கு படிக்கிற வாய்ப்பு இல்லாமல் போயிட்டான் இல்லையா? நான் வந்து ஹைஸ்கூல் ட்ராப் அவுட்டுங்கிறதுனால ஸ்ருதி என்னத்தை இனிமே படிச்சுன்னா அந்த மாதிரி நினைக்கக்கூடாது. தெர் இஸ் ஹோப். அதுக்கு வந்து இந்த நல்லவங்களுக்கு ஓட்டு போடுறதுங்கிறது இருக்கு இல்லையா? கரெக்ட். அந்த நல்லவங்க யாரு? நீங்க தானே. நீங்க நல்லவங்க இல்லைன்னு நினைச்சா நீங்க ஓட்டே போடாம இருக்கலாம். ஆக்சுவலி ஓட்டு போடுறதுங்கிறது உங்களுக்காக தான். அவங்க வந்து ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் தான். ஆனா போட்டுட்டு அப்படியே நீங்க கேட்டு கூட வீட்டு வாசலுக்கு ஒரு கேட்டு போடுறீங்க. ஆனா அது சாத்தி இருக்கான்னு பார்க்க வேண்டாமா? அப்பப்ப கேட்டை போட்டுட்டு திறந்து வச்சீங்கன்னா யார் வேணா உள்ள வருவாங்க. அதாவது எந்த நாய் வேணா உள்ள வரும் அப்படின்றது தான் வழக்கமா சொல்ற டைலாக். நாய் வந்தா பரவாயில்ல, தப்பான திருட உள்ள வந்துடும். நாய்க்கு திருட தெரியாது. ஒரு பிஸ்கட் போட்டானா சாப்பிட்டுட்டு அடுத்த நாள் வரும். திருட அப்படி இல்லை, மொத்தமும் வீட்டை காலி பண்ணி தொடச்சி எடுத்துட்டு. ஸோ அந்த கேட்டை நீங்க பாதுகாக்க வேண்டிய அந்த விஜில் இருக்கு இல்லையா, அது ஓட்டு போட்டதோட முடிஞ்சு போச்சுன்னு நினைக்காதீங்க. யூ வில் ஹேவ் டு மெயின்டைன். எப்படி நீங்க டெய்லி டிஃபன் சாப்பிட வேண்டியிருக்கோ, இல்லை எப்படி டெய்லி குளிக்க வேண்டியிருக்கோ, எப்படி நீங்க 6 பேக் வேணும் அப்படின்னா எத்தனை சிட்டப்ஸ், அது அரசியலுக்கும் பொருந்தாது. நீங்க எப்படி நினைக்கலாம்? Okay, that's interesting. I heard one very interesting word which you use, centrism. இது நீங்க சில ட்வீட் நீங்க எழுதுறது எங்களுக்கு புரிய மாட்டேங்குது சார். உண்மை அதுதான். நீங்க எழுதுற தமிழ் வந்து அது எங்க தான் நீங்க கத்துக்கிறீங்கன்னு தெரியல. இந்த சென்ட்ரிசம்னு ஒரு வேர்டு யூஸ் பண்ணீங்க. இப்போ ஃபேஸ்புக், ட்விட்டர் and all this place, you find trolls. Even இப்போ எனக்கு ஒரு வியூ இருக்கு, அந்த நான் வியூ அப்படி நான் சொன்னேன்னா immediately I can be branded. நீ ரைட் விங், நீ லெஃப்ட் விங் அப்படின்னு. இந்த சென்ட்ரல் வியூ அப்படின்றதே ஒன்று இல்லை. And you always seem to be taking that central view. What you call, is that what you define as centrism? Can you just throw some light on what you mean? Let us look at centrism. Centrism na ஒரு மாதிரி துறவு நிலைமை அல்ல. எல்லாத்தையும் இழந்துட்டு தனியா இருக்கிறது சாட்சி பூதம் என்று சொல்வார்கள் சந்நியாசத்தில்.
ஏகம் அச்சலம் நித்தியம் சர்வதி சாட்சிபூதம் என்று ஒரு இது உண்டு. அதை அப்படியே தனியாக இருத்தல், தனித்திருத்தல், ஆடாமல் இருத்தல், அசையாமல் இருத்தல், எதை பார்த்தும் அது அல்ல. அதுக்கு பேர் சந்நியாசம். சென்ட்ரிசம் வந்து டேக்கிங் ஈக்கிபாய்ஸுமாங்க இங்கிலீஷில். தமிழில் வந்து வள்ளுவர் சொல்லியிருக்கிறார் நடுவு நிலைமை என்று. நீங்கள் கோர்ட்டு வந்து சென்ட்ரிசம் சித்தாந்தத்தில் இயங்குவது தான். இவரையும் கேட்டுக்கணும், அவரையும் கேட்டுக்கணும். ஆனால் முடிவு அழுத்தமாக இருக்க வேண்டும், தெளிவாக இருக்க வேண்டும். மோர் தேன் டூயிங் தி வாட் இஸ் பிலீவ் டு பி ரைட், யூ மஸ்ட் டூ த ரைட். யூ மஸ்ட் டூ த ரைட் திங். அதான் சென்ட்ரிசம். அது வந்து லெஃப்ட்டுக்கு சாயமா ரைட்டுக்கு சாயமா சொல்ல முடியாது, அந்தந்த நேரத்தை பொறுத்தது. நான் தான் என்ன சபரிமலையை பற்றி நீங்கள் ஒன்றுமே சொல்ல மாட்டேங்கிறீங்க. ஒன்று சப்ஜெக்ட் தெரியாது எனக்கு, நான் போனதே கிடையாது. ஆனால் என்ன கேட்டால் நான் என்ன சொல்வேன்னா, ஐயா அந்த அந்த சாமியோட டிஎன்ஏலயே நிறைய பொம்பளைங்க இருக்காங்க ஐயா. நீங்கள் ஒரு சிருஷ்டி டிஎன்ஏ அந்த கெமிக்கல் எதுன்னு பார்க்கும்போது இதுதான் அந்த காம்பனன்ட்னு சொல்லும் பொழுது நான் வந்து சாமி கும்பிட்டு இருந்தோம் தான். அந்த கதையெல்லாம் எனக்கு சொல்லியிருக்காங்க. அப்போ விஷ்ணு பெண் ரூபம் எடுத்த பொழுது அது பெண். அவங்க அப்பா யாரு? அர்த்தநாரி. அவர் பாதி பெண். ஸோ அவர் எப்படி பெண்ணை மதிக்காமல் இருந்திருப்பாரு? இல்லை, நைஷேதிக பிரம்மச்சாரி. ஃபைன், கும்பிடுறதுக்கு என்ன? அவங்க அங்கே போகிறது எதுக்காக? கும்பிட தானே. பிரம்மச்சாரியம் எங்க பொம்பளையே பார்க்கக்கூடாதுன்னா அம்மா பட்டினத்தார் உருகி உருகி தன் தாயை கொளுத்தும் பொழுது அன்னை இட்டது முன்னை இட்டதி முப்புறத்திலே பின்னை இட்டதி தென்னிலங்கையிலே அன்னை இட்டதி அடி வயிற்றிலே யானை விட்டதி மூழ்கவே மூழ்கவே பாடுறாரு. அவர் எல்லாத்தையும் தொடர்ந்த சித்தர் தான். ஆக என்ன கேட்டா அப்படி சொல்வேன் நான். ஒருவேளை சித்தர்களின் ரசிகர் நான்கிறதுனால அப்படி இருக்கேன். என்னை கேட்காதீங்க. ஆனால் ஒன்றே ஒன்று, commercially I find Kerala is God's own country and it is revenue for the government and for the temple. இன்னும் நிறைய பக்தர்கள் வர போறாங்க. ஒரு நட்சத்திரமாக நான் வந்து என் சினிமா பார்க்க நிறைய பேர் வந்தால் சந்தோஷம் தானே. அப்படித்தானே அவரும் நினைக்கணும். He wants to be the star among gods. அப்போ அவரும் அப்படித்தானே நினைக்கணும். கூடால யார் இதெல்லாம் வேணாம்னு சொல்கிறாங்கிறத எனக்கு தோன்றது. நான் காணா கொஞ்சம் லேட்டரல் திங்கிங், தமிழில் சொன்னால் குறுக்கு புத்தி. அதனால என்கிட்ட கேட்காதீங்கன்னு சொல்கிறேன். பட் ஒன்ஸ் அகெயின் that doesn't explain centrism. We are not bound by ideology alone. நான் இதுதான் அதனால நான் செய்ய மாட்டேன் அப்படிங்கிறது. அது எப்படி நீங்கள் வந்து இல்லைங்க நான் வந்து விரதத்தில் இருக்கேன், நான் வந்து அந்த அடிபட்ட நாயை தொட மாட்டேன், ஏன்னா அது நான் வெஜிடேரியன் சொல்ல முடியாது இல்லையா. அது யார் வீட்டு குழந்தையோ நாம் எப்படி எடுக்கிறதுன்னு சொல்ல முடியாது. அப்போ யூ ஹேவ் டு பிரேக் த ரூல்ஸ். சும்மா எடுத்து விட்டு குழந்தைய கண்ணத்தை கிள்ளிட்டு இருந்தா அவங்க அம்மா திட்டுவாங்க. ஆனால் தடுக்கி விழுந்துருச்சுன்னா தூக்கி விட வேண்டியது யோசிக்கவே கூடாது, தூக்கி விட. இன்னைக்கு அதுக்காகத்தான் உங்களுக்கு கமிஷனர்லாம் சத்தியம் பண்றாரு, நீங்க ஆக்சிடென்ட்ல அடிபட்ட உங்களுக்கு உதவி பண்ணீங்கன்னா உங்க பேர்ல கேஸ் வராம நாங்க பாத்துக்கிறோம்னு சொல்றது காரணம் அங்க அதுதான் சென்ட்ரிசம். வந்து சட்டம் ஒழுங்கு அதெல்லாம் ஒதுக்கி வச்சிருக்காங்க. சட்டம் கூட இடையூறு ஆகாது. கொலை பண்றது தப்பு தாங்க, ஆனா அதையே நீங்க நியாயமான முறையில் செய்தீங்கன்னா மெடல் கொடுத்துறாங்க. யூ மஸ்ட் பி இன் தி ஆர்மி. அந்த வித்தியாசம் தெரிவது, அதை உணர்வதும் இதுதான். அதுன்னு அவங்கள பார்த்து கொலகாரன்னு சொல்லக்கூடாது, இவங்களை பார்த்து வீரன்னு சொல்லக்கூடாது. Sir, I don't think there can be a better definition for centrism than this. Just a parallel question to this. If the Pulwama attacks, which recently happened, where we lost 44 of our CRPF personnel, a lot of things were said in the media that we should wage war, revenge is the word, all this stuff. And you took a very different stance. You called the advisor to the government of Kashmir. You wanted to spend time with the deceased family and things like that. No, what makes you think a little differently? I don't think there's some politicians from Tamil Nadu would have called Mr. Vijay Kumar, who's the advisor to the government of Kashmir. இல்லை சார், ஃபஸ்ட்டு ரத்தம் வருதுன்னா என்ன, அதை தடுத்து நிறுத்துறது தானே முதல் வேலை. உடனே சர்ஜரியை பற்றி சர்ஜரியும் ஏற்பாடு பண்ணணும். ஓகே,
பட் ரத்தம் வருது, ரத்தம் வந்துட்டு இருக்கிற இடத்துல துணியை வச்சு அமுக்கணும், இல்லை ஐஸ் இருந்தால் ஐஸை வச்சாது மேக் இட் கோயாகுலேட் ஸோ தட் தேர் வாண்ட் பி ஃபர்தர் லாஸ். நான் பேசினேன், அந்த அப்பா கூட பேசினேன். ஒரு அப்பா வந்து திருநெல்வேலிக்காரர் வந்து போயிட்டாங்க, தம்பி என் கண்ணு ஆப்ரேஷனுக்கு வந்தா செஞ்சு கொடுத்துட்டு பார்த்துக்கிறீங்கன்னு சொல்லிட்டு அவனே போயிட்டான் அப்படின்னு அவ்வளோதான் சொன்னார் அவர். இன்னொரு அப்பா கேவி அழுகிறாரு, கூலி வேலை செஞ்சு வந்தது என் புள்ள, படிச்சான், நான் சரி ஜெயிச்சுட்டான்னு நினைச்சேன், ஆர்மிக்கு போயிட்டான். இல்லைங்க அவர் ஜெயிச்சுட்டாங்க இருக்காரு அப்படின்னு கொஞ்சம் அழைய நிறுத்தினாரு. நான் சொன்னேன், ஊரே உங்களை கும்பிடுது ஐயா அப்படின்னு சொன்னேன். திருப்பி அழ ஆரம்பிச்சிட்டாரு. இதே தான் நான் ஒன்றும் சொன்னேன், ஒருத்தர் அடிச்சு சாப்பிடுவது வேணாம்னு முடிவு ஏற்பட்டோமோ அது மாதிரி ஒருத்தர் அடிச்சுக்கிறதையும் ஒரு நாள் நிறுத்த வேண்டி வரும். அதுதான் நாம் நல்ல 10,000 வருஷத்துல அது கூட கத்துக்கலையா சிவிலைசேஷன். ஸோ சோல்ஜர்ஸ் சாகிறதுக்கு தான் இல்லை, நம்ம வீட்டு வாட்ச்மேன் என்னதுக்கு சாகணும். அது நாம் இந்த 2 அரசியல்வாதிகளும் ஒழுங்கா பிஹேவ் பண்ணாங்கன்னா ஒரு சோல்ஜரும் சாக வேண்டியது. அந்த லைன் ஆஃப் கண்ட்ரோல் வில் பி அண்டர் கண்ட்ரோல். You have been tampering constantly. அதான் நீங்க நடுவு நிலைமைங்கிறது இதுதாங்க. You want to know what is centrism? இந்த பக்கம் கொஞ்சம் இழுக்கிறது, ரைட்டு லெஃப்ட் கொஞ்சம் இழுக்கிறது. Don't do it. They are people. இதை நான் எழுதி மையம்னு ஒரு பத்திரிகை நடத்திக்கிட்டு இருந்தேன். அப்ப எழுதியிருக்கேன் இந்த காஷ்மீர் என்ன ஆகும்னு. I mourned this day that I forecasted this is exactly what will happen. I could have predicted something better, but unfortunately plebiscite வைக்கணும், எல்லாரையும் பேச வைக்கணும்னு அது ஏன் பண்ணல? என்ன பயம் உங்களுக்கு? நம்ம எப்படியும் நாட்டை கிழிச்சு ரெண்டா போட்டது தானே. Why don't you ask them again? பண்ண மாட்டாங்க. இன்னுமே அது இந்தியாவுக்கு தான், அங்கேயும் அப்படித்தான். ட்ரெயின்ல எல்லாம் வந்து தீவிரவாதிகளுக்கு படம் வரைஞ்சு பாகிஸ்தானில் ஓட்டிக்கிட்டு இருக்காங்க. ஆசாத் காஷ்மீர் ட்ரெயின் வீரர்களுக்கு, ஜிஹாதி வீரர்களுக்கு ட்ரெயின்ல சைடுல பெரிய படம். இங்க நட்சத்திரங்களுக்கு கூட கிடைக்காத அந்தஸ்து கிரிக்கெட் வீரர்களுக்கு கிடைக்க ஒருவேளை அந்த மாதிரி அந்தஸ்து, அதுவும் மடத்தனம் தான். அதே மடத்தனத்துக்கு ஈக்குவலா நம்ம செய்யணும்னு நினைக்கிறது வந்து இட்ஸ் நாட் ஃபேர். இந்தியா இஸ் அ far better country ன்னு நம்ம ப்ரூவ் பண்ணணும்னா we will not behave like that. There begins the politics. There begins the new politic culturalism. Thank you. I think that's a brilliant response. Very, very different, very different view. Sir, 3 key words உங்ககிட்ட அதுக்கான definition கேட்கணும்னு நினைச்சேன். One, you have been criticized by many people for many things, right? அது ஒரு different type of movie இருக்கலாம், and when you are in public life you are prone to criticism, right? But how do you handle that? You know, for us the smallest of criticism, we always want to be good to everybody, and the criticism ஒரு வேர்டே வராம பார்த்துக்கணும்னு நம்ம ட்ரை பண்ணிட்டோம். How do you handle criticism? Look, because I am the first biggest fan of Kamal Haasan. அது இல்லாம ஜெயிக்கவே முடியாது. அது இல்லாம ஜெயிக்கவே முடியாது. இது எல்லா நடிகர்களுக்கும் பொருந்தும். That's exactly what I meant when I said look in the mirror and find your leader. நீங்க உங்களுக்கு ஃபேன் இல்லைன்னா அப்புறம் எப்படி நீங்க ஃபேன் கூட்டம் சேர்க்க போறீங்க? அது மாத்திரம் இல்ல, you have to be your worst critic. வேற யாருக்கும் சொல்ல தைரியம் இல்லாததை பூரா நீங்க சொல்லலாம். ஏன் தெரியுமா சொல்லலாம்? உங்களை விட உங்களை காதலிக்கிறது வேற யாருமே இருக்க முடியாது. So you will never ever take offense. வேற அர்த்தமே கிடையாது அதுக்கு. It's all goodwill. When criticism comes from within, it's all goodwill. என்னங்க குண்டா இருக்கிறவங்களுக்கு தான் குண்டா இருக்கணும்னு தெரியாதா? முடி குறைஞ்சு போறவங்களுக்கு முடி குறையுதுங்கிறது ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு தான் தெரியும். கண்ணாடி இப்படி பார்த்துப்பாங்க, இப்படி பார்த்துப்பாங்க, அப்படி பார்த்துப்பாங்க. அதுதானே நம்ம பார்பர் ஷாப்லாம் 2 கண்ணாடி வச்சிருக்காங்க. முதல்ல நமக்கு தெரியணும்ன்றதுக்காக. எல்லாருக்கும் எல்லாம் தெரியும். அதை ஃபர்ஸ்ட் கிரிட்டிசைஸ் பண்ணிக்கிறது அவங்க தான். சில பேர் இதான் வாழ்க்கை, இப்படி இருக்கட்டும், இட்ஸ் கால்ட் மேல் பேட்டர்ன், அலோபேஷியா, அட்லீஸ்ட் ஐ எம் மேல் என்ன அப்படின்னு சந்தோஷப்பட்டு விட்டுருவோம். ஸோ ஓகே, ஐ திங்க் லெட்ஸ் கோ டு
The second criticism இல்ல criticismங்கிறது வந்து I want to quote somebody else who is much better at handling this. Mr. Gandhi. Astounding. I learned it from that man. You can still not lose humor and give a retort without insulting. அவருடைய மகன் வேறு மதத்துக்கு மாறுகிறார், இஸ்லாம் மதத்துக்கு போகிறார். முஸ்லிம் லீகில் இருந்து அவருக்கு ஒரு தந்தை வருகிறது, மிஸ்டர் எம்.கே. காந்திக்கு. உங்கள் மகன் இஸ்லாம் மதத்தில் சேர்ந்து விட்டார், உங்கள் கருத்து அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது கூட இருந்த செக்ரட்டரிஸ் சொன்னதுனால நான் நம்புறேன். The answer was completed, written and telegraphed within 5 minutes. ஏன்னா 2 கையால எழுதுவாங்க, 2 காப்பி வேணும், ஒரு காப்பி அனுப்புறது. A great religion like Islam gains nothing by adding my son to its fold. A great religion like mine loses nothing by losing a person like my son. அப்படின்னு பதில் சொல்றாரு. இன்னொரு முறை அவர் இங்கிலாந்துக்கு சட்டையெல்லாம் போய் இறங்கும் போது கிண்டலா பிரிட்டிஷர்ஸ் கேட்கிறாங்க, what do you think of the Western civilization, Mr. Gandhi? That might be a good idea. So அவனுக்கே கொஞ்ச நேரம் ஆயிருக்கு. அப்புறம் then they asked him in another occasion, aren't you a bit too underdressed to meet the Queen? For which Gandhi said that no, but she is dressed for all of us put together. He சொல்லாமல் கோஹினூர் வைரத்தையும் அதில் சேர்த்து வச்சுட்டாரு நெத்தியில. Second word that I want to hear from you is failure. Failure. How do you see failure? I mean, I'm sure you would have seen umpteen number of failures as much as you've seen success. ஏற்கனவே ஒரு படத்துல எழுதியிருக்கேன். I have seen 40 million or 39 million of my brothers die to make me succeed. I'm talking about those sperms that swam with me. I think இந்த 44 பேர் செத்தாங்க இல்லையா, இது கணக்கிலே மறந்து போயிடும் நமக்கு. அதே மாதிரிதான் இந்த நான் அதுல எது வேணா நானா வந்திருக்கலாம் இல்லையா, அந்த எனக்காக அவர்கள் இறந்ததாக நான் நினைக்கிறேன். நான் அண்ட் ஃபெயிலியருங்கிறது என்ன, நானும் ஃபெயிலியர் ஆகிருக்கலாம். ஒருவேளை அத்தனை பிரதர்ஸ் கூட நான் இல்லாமல் போனது ஒரு ஃபெயிலியர் தானே, அத்தனை பேருக்கு துரோகம் பண்ணது ஒரு ஃபெயிலியர் தான். அப்படி நினைச்சா சக்சஸையும் என்ஜாய் பண்ண முடியாது. See, I think any failing experience is a learning curve. If you really want to achieve something and you fail, it's a learning curve. அந்த 2 வருஷம் கோர்ஸ் அப்படின்னு சொல்ற மாதிரி it will be there. நம்ம என்னைக்கு தவழ்ந்து உடனே எந்திரிச்சு நடந்துட்டோமா, எத்தனை வாட்டி விழுந்திருக்கோம், விழுந்த உடனே கை தட்டுவாங்க தெரியுமா வீட்டில், அதுக்கப்புறம் யாரும் பண்றது இல்லை. அது பண்ணிட்டே இருந்தோம்னு வச்சுக்க, ஃபெயில்டு மேனுக்கு கை தட்டி பரவாயில்ல ட்ரை அகைன் நம்ம சொல்றது எப்போ பண்றோம்? நம்ம எங்கேயோ ஒரு வாட்டி ஒரு வாட்ஸ்அப்பில் ஒரு வீடியோ காட்டினா கை தட்டுறோம். ரேஸில் ரன்னிங் ஒரு குழந்தை விழுந்தது எல்லாரும் வெயிட் பண்ணி அதை கூட்டிட்டு ஓடுறாங்க. இந்த ரேஸுங்கிறது என்ன? வாட் இஸ் வின்னிங்? வாட் இஸ் ஹேவிங் அ நைஸ் பார்ட்டி? தனியாக நைஸ் பார்ட்டி நடக்கவே நடக்காது, தனியாக வின்னிங்கும் நடக்காது. How do you enjoy winning when you are applauded for it? So I think ஃபெயிலியர்ங்கிறது வந்து நடக்கவே நடக்காது, கூடவே கூடாதுன்னு நினைக்காதீங்க. It will happen. Failure is personification of Murphy. அது வேணும், அந்த தேவதை வந்தே தீரும் உங்கள் வாழ்க்கை. So last 3 questions for you, sir. And we've seen you taken decision making. I mean, I personally admire the kind of decisions that you make. As late as that you decided that you're going to contest all 39 plus 140 seats all alone.
what makes you take those bold decisions? And forget about right decision, but some of your decisions are outright so very bold. I mean, what makes you take such decisions? There is nothing bold about it. இதில் தற்காப்பு கூட இருக்கு. கருப்பா ஒரு குட்டை இருக்கு, சுற்றி நடக்கிறதா காலை வச்சு நடக்கிறதாங்கிற அவ்வளோ சிம்பிள் டிசிஷன். சுற்றி நடந்தால் கொஞ்சம் கஷ்டம், அந்த மரத்தை பிடிச்சி தொங்கி பிளாட்ஃபார்மில் கால் வச்சு போகணும். குறுக்க அலைஞ்சி போயிட்டோன்னா குயிக்காக போயிடலாம். ஐ சோஸ் த அதர் வே அரவுண்ட் பிகாஸ் இந்த புது ஷூ அது கெட்டு போகக்கூடாது. இந்த ஷூ போட்டுக்கிட்டு தான் நான் அடுத்து ரிப்பப்ளிக் கோவிலுக்குள்ள கால் எடுத்து வைக்க போறேன். கோவிலில் நம்பிக்கை இருக்கிறவங்களுக்காக நான் கோவிலில் சொல்றேன். இல்லை, ரிப்பப்ளிக் என்னும் அந்த அற்புத மாளிகையில் என் கால் வைக்கும் போது இந்த அழுக்கு குட்டையில் வைத்த கால் அங்கே போகக்கூடாதுங்கிற ஒரு இதுதான். அவ்வளோ சிம்பிள். இதில் வந்து என்ன ப்ராக்டிக்கல் டிசிஷன் இல்லையா, என்ன சார் தனியாக போகிறேன்றீங்க அப்படின்றாங்க. இது இவங்களுக்கு புரியும். நான் நாளைக்கே வந்து இங்கே போயிட்டேன்னு வச்சுக்க, அப்போ இது இந்த 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 எலெக்ஷனில் எதுக்கு நீங்கள் பங்கு எடுத்துக்கணும் அப்படின்னு கேட்குறாங்க. பங்கு எடுத்துக்காமல் இருக்க முடியுமா? நீங்கள் சொல்லுங்கள். இது ஒரு தனி, அது ஒரு தனியா? அப்புறம் ஜனகணமன பாடும்போது சல்யூட் பண்ணிட்டு நிற்கிறதுக்கு அர்த்தம் என்ன? டெல்லி இல்லாமல் அவங்க தனியாக வாழ்க்கை நடத்துவோம்னு தமிழ்நாடு நினைக்கக்கூடாது. தமிழ்நாடு இல்லாமல் வாழ்க்கை நடத்துவோம்னு டெல்லியும் நினைக்கக்கூடாது. இந்த சத்தியத்தை நாம் செய்து கொண்டுதான் கொடியே ஏற்றணும். நம்ம அதில் இன்னுமே மாற்றங்கள் வரக்கூடாது. அதனாலதான் we will contest the 40 seats. We must. அதுக்கு அதில் வந்து இதுக்கு நமக்கு சம்மந்தம் இல்லை, தமிழ்நாட்டுக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லை. அது டெல்லியில் எங்கேயோ நடக்குது அப்படின்னு முடிவு பண்ண முடியாது. எவன் வந்தாலும் அங்க நம்மளை பாதிக்கும். புரியுதுங்களா? எவன் வந்தாலும் நான் சொல்றேன், தமிழ்நாட்டு வாழ்க்கையை பாதிக்கும். நான் அங்கே போவது தமிழ்நாட்டுக்காகத்தான். அங்க போய் தான் ஆகணும். அதுக்கப்புறம் தான் தேசம். எனக்கு ஃபர்ஸ்ட் இது கிட்னி தானே போனா போயிட்டு போகுதுன்னு விட்டுற முடியுமா? கீழே தானே இருக்கு, போயிட்டே இருக்க முடியுமா? அது கெட்டு போச்சுன்னா தலை கருத்துரும். அதான் டெல்லி. அதனால இதுல வந்து போல்ட்னஸ் ஒண்ணுமே இல்லைங்க. The decision is that I must participate. அண்ட் இது வேற கட்சியை வேற ஆரம்பிச்சுட்டு இல்லைங்க நான் வந்து அப்படின்னு எண்ணெயெல்லாம் பூசிக்கிட்டு லங்கோட்டியெல்லாம் கட்டிக்கிட்டு மீசையெல்லாம் முறுக்கிட்டு கோதா கிட்ட போயிட்டு இன்னைக்கு இல்லைங்க நான் அப்புறம் நாளைக்கு வரேன்னு சொன்னா மதிக்க மாட்டேன். அப்புறம் என்னத்துக்கு இவ்வளோ எண்ணெயெல்லாம் தொடையெல்லாம் தட்டிக்கிட்டு இருந்தீங்களா? இப்படி எதுக்கு தட்டினீங்க? சும்மா சத்தத்துக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு முடியுமா? So there is nothing bold about it because I am decided. இதுக்கு தான் வரணும். இலை போட்டாச்சு, உட்காந்தாச்சு, அப்புறம் சாப்பிட்டுக்கலாமே. டாக்டர் டயட்னாரு, வந்து உட்காரும் போது தெரியாது டயட் ஏன் வந்த அப்படின்னு கேட்க மாட்டாங்களா? அதுக்காகவும் போகிறோம். இதுல போல்ட்னஸ் ஒண்ணுமே இல்லை. It's a right decision. அதனால Sir, last year, I think exactly 1 year before you signed as a politician, I think you did mention. I still remember the date when both of us met in our foundation event. The drone shot the Kamal Hassan politician have been signed for. It's almost a year now. It's like a truth or dare question. It's like a truth or dare question. In the 1 year, what have you learned from politics? The 1 year வந்து எது செய்யக்கூடாதுங்கிறது பூரா எனக்கு இதற்கு முன்னாடி அதை அங்கே புழங்கிக் கொண்டிருந்த பெருந்தகைகள் கற்றுக் கொடுத்தார். காமன் சென்ஸ் கூட இல்லாதவர்கள் பெருந்தலைவர்களாக இருக்கிறார்கள் என்பது எனக்கு பெரிய தன்னம்பிக்கையை கொடுத்தது. ஏன்னா எனக்கு வேற என்ன சென்ஸ் இருக்கோ தெரியாது, காமன் சென்ஸ் இருக்கு. அது போதும்பா, காமன் சென்ஸை மட்டும் வச்சு எப்படி நம்ம பிழைக்க போறோம்னு பதட்டப்பட்டு இருந்தேன். நமக்கு ஹார்வர்டில் டிகிரி கிடையாது, பாலிடிக்ஸில் எக்கனாமிக்ஸில் ஒன்றுமே கிடையாது. ஆனால் காமன் சென்ஸே இல்லாதவங்களாம் பெரிய தலைவர்களாக இருக்கும் பொழுது நமக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையை தன்னம்பிக்கையை கொடுத்த பெருந்தகைகள் அங்கே இருக்கிறார்கள். அது ஒரு முதல் பாடம். இன்னொன்று, நான் ஏதோ புதுசாக டிசிஷன் எடுக்க வேண்டியதே இல்லை.
இவங்க எடுத்துருவாங்க. செவி சாய்க்க வேண்டும் என்பதை நான் புரிஞ்சுக்கிறேன். நான் தனியா யோசிச்சு எப்படி இருந்து அது போதி மரத்துக்கு அடியில் உட்கார்றது அது வேற வேற விளையாட்டுக்காது. இது அந்த விளையாட்டு இல்லைங்க. இது இவங்களுக்கு அடியில் உட்கார்ந்து கேட்கணும். அண்ட் அதுக்கு வந்து ஹியூமிலிட்டிலாம் வேணாங்க. ஃப்ரெட்டர்னிட்டி புரிஞ்சாலே போதும். ஹியூமிலிட்டி இல்லை. ஹியூமிலிட்டின்னு சொல்றதே எனக்கு கெட்ட வார்த்தை மாதிரி இருக்கு. என் தம்பி என் அண்ணன் கிட்ட என்ன ஹியூமிலிட்டி வேண்டிக்கிறேன்? போய் உட்கார்ந்தாங்க. நான் ஓப்பனாகவே சொல்றேன். நாங்கள் யாருக்கு தெரியாதா இந்த பஞ்சாயத்து கிராம சபான்னு ஒன்று இருக்குன்னு தெரியாதா? 25 வருஷமா இருக்கு. என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? ஒரு சின்ன பையன் நேற்று வந்த பையன் சொன்னதுக்கு அப்புறம் அதை காப்பி அடிக்கிறீங்களா? வெக்கமா இல்ல? இதான் கற்றுக்கிட்டேன். எப்படி எனக்கு தெரியும் கிராம சபை? நானா கண்டுபிடிச்சேன். உட்காந்து எனக்கு அறிவுரை சொல்வதற்கு சட்ட பஞ்சாயத்து இயக்கம்னு என் நண்பர்கள் இருந்தாங்க. அதுல செந்தில் ஆர்மன் ஒருத்தர் இருக்காரு. சார் இப்படி ஒன்று இருக்கு. அடே நல்ல ஐடியா. அவருக்கு எத்தனை நாளா இருக்குங்கன்னு நானும் அதை தெரியாமல் தான் தெரிந்து கொண்டேன். நான் இதுல வெக்கம் என்ன இருக்கு? செவி சாய்க்க வேண்டும் என்பதை நான் பெரிய பாடமாக ஏற்றுக்கொண்டிருக்கிறேன். அதனால்தான் நான் செவி சாய்த்ததுனால்தான் இந்த மாதிரி ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் நான் விட்டு வைக்கிறதே இல்லை. அவங்களுக்கு கொடை சாய்ந்து விட்டது. செவி சாயுதோ இல்லையோ கொடை சாய்ந்துருச்சு. அதனால அவங்களுக்கு பதட்டம். கவர்மெண்ட் ஆர்டரே போட்டிருக்காங்க, இந்த மாதிரி பிரபலங்களை காலேஜ் கேம்பஸ்குள்ள அனுமதிக்காதீர்கள் என்று கவர்மெண்ட் ஆர்டர் இருக்கு. இது உங்களுக்கு எனக்கும் நடுவில் வைக்கப்பட்ட பேரிகேட். அதை தாண்டி பேச முடியாத. நம்மெல்லாம் ஜல்லிக்கட்டு விளையாடுறோம். நமக்கு பேரிகேட்லாம் போட முடியாது. நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் போடலாம் பீச்சில் பேரிகேட். நடக்கும்போது போட முடியாது. அதுக்கான தில்லு கிடையாது. That is what I meant. செல்ல திரும்பிடும் ரெவல்யூஷன் நம்ம பண்ணணும்னு சொன்னேன். அதுதான் நான் பின்னாடி நிற்கிறேன். நான் முன்னாடி நிற்கணும்னு ஆசைப்படல. Go ahead, do it. Make that change. Bring about that revolution. You can do that. You know what, sir? I just want to end on that note. I don't want to go to the last question because it becomes very trivial. I think you beautifully categorized the last part. I think on that note, give it up for Kamal Haasan. Such an honor.